கண்ணியத்திற்குரிய மேலான عن ابي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صلى عليه صلاه واحده صلى الله عليه 10 مرات او كما قال عليه الصلاه والسلام. நன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் என் மீது ஒரு ஸலவாத்தை கூறுவாரோ அவரின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 ஸலவாத்துகளை அவர் மீது அல்லாஹ் கூறுகிறார். மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதா, அல்லாஹ்வினுடைய அருள்மாரிக்கு புரிய வேண்டும் என்று, சாந்தியும் சமாதானமும் நபி அவர்கள் மீது உண்டாகட்டும் என்று யார் ஒருவர் ஸலவாத்தை என் மீது சொல்வாரோ அவரின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 முறை அவருக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும், அவர் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் 10 முறை அவருக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸலவாத் சொல்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்கையான இந்த ஸலவாத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் சொல்வது, நபி அவர்கள் மீது சொல்வது வாஜிபாக இருக்கிறது. ஆயுளில் ஒரு தடவையாவது ஸலவாத் சொல்வது நம் மீது ஃபர்லாக. யாரு நபி அவர்களுடைய பெயர் கூறப்பட்டு நபி அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லாமல் வளர்ந்து விட்டாரோ அவர் மீது அல்லாஹ்வின் நாசம் உண்டாகும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவுக்கு ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பெயர் கூறப்பட்டோ ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எந்த மனிதர் சொல்லவில்லையோ, இது ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் நாசமாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய அதற்கு நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லியிருக்கிறார். ஸலவாத் சொல்வது ஒரு மிகப்பெரிய அமலாக இருக்கிறது. அல்லாஹ்வின் மலக்குமார்களும் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய மலக்குமார்களும் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். எனவே முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் நபி அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் கட்டளையிட்டிருக்கிறார். திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம் ஒரு ஏவலை சொன்னால் அது ஃபர்து, அதை கட்டாயம் நாங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும். நபி அவர்கள் ஒன்றை சொல்வார்கள் என்றால் அது நிச்சயமாக சுன்னத்து வாஜிப் உடைய அந்தஸ்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில நபி அவர்கள் மீது ஸலவாத்துகளை அதிகம் நாம் சொல்ல வேண்டும். அதனால் தான் நம்முடைய தொழுகை, ஜனாஸா தொழுகை உட்பட்ட எல்லா தொழுகை துஆக்கள் அனைத்திலும் ஸலவாத்தை கொண்டு நம்முடைய அமல்கள் அறையப்பட்டிருக்கிறது. நாம் சாதாரண சுன்னத்தான நஃபிலான 2 ரக்காத் தொழுதாலும் சரி, மிக உயர்வான பரவான தொழுகையை தொழுதாலும் சரி, வாஜிபான வித்ருடைய தொழுகையை ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹாவினுடைய பெருநாள் தொழுகை, வாஜிபான தொழுகையை தொழுதாலும் சரி, அனைத்திலும் ஸலவாத்தை கொண்டுதான் முடிக்கப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த ஸலவாத்தை கொண்டு உங்களுடைய துஆவை முத்திரையிடுவீர்களேயானால் நிச்சயமாக அந்த துஆ கபூலியத்திற்கு அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்வதற்கு தகுதியானதாக இருக்கும். எந்த ஒரு மனிதன் துஆ செய்தாலும் முதலில் ஸலாத்தை கொண்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி என்று ஸலவாத்தை கொண்டு ஆரம்பித்து ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஸலவாத்தை கொண்டு முடிக்கப்பட்ட அந்த துஆ முத்திரையிடப்பட்ட துஆ, அது அங்கீகரிக்கப்பதற்கு தகுதியான துஆ. அப்படிப்பட்ட துஆக்கள் நீங்கள் செய்ய பழகிக்கொள்ளுங்கள். நபி அவர்கள் மீது ஸலவாத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஸலவாத்தை கொண்டு முடிக்கப்பட்ட துஆ. அதற்கு இடையில் ஹலாலான எந்த விஷயங்களை நீங்கள் கேட்கலாம். ரிஸ்கை கேட்கலாம், ஆயுளை கேட்கலாம், உடல் ஆரோக்கியத்தை கேட்கலாம், வியாபாரத்தை, விவசாயத்தை, கொடுக்கல் வாங்கலில் பறக்கத்தை கேட்கலாம். எதை கேட்டாலும் ஸலவாத்தை கொண்டு ஆரம்பித்து ஸலவாத்தை கொண்டு எல்லாம் கேட்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் கேட்டுவிட்டு ஸலவாத்தை கொண்டு முடித்தால் அந்த துஆ முத்திரையிடப்படும். அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான துஆவாக கருதப்படும். அதனால்தான் ஜனாஸா தொழுகைக்கு இந்த மையத்திற்கு துஆ செய்தவனாக இந்த ஆண்டில் காலத்து பெண்கள் காலத்து சிறு மையத்திற்கு துஆ செய்தவனாக இன்று நாம் அந்த துஆவை செய்வதனால் நாம் முதல் தக்பீர், இரண்டாவது
இரண்டாவது தக்பீரிலேயே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று அந்த துஆவை கொண்டு அந்த இரண்டாவது தக்பீர் ஸலவாத்தை மட்டுமே நாம் சொல்ல வேண்டும். முதல் தக்பீர் ஸலா ஓத வேண்டும், இரண்டாவது தக்பீரிலே ஸலவாத் ஓத வேண்டும், மூன்றாவது தக்பீரிலே மையத்துக்காக துஆ செய்ய வேண்டும், நாலாவது தக்பீரிலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்ற அந்த துஆவை ஓத வேண்டும். அப்ப அதிலும் கூட ஸலவாத்தை கொண்டு நம்முடைய இபாதத் வரையறுக்கப்படும். நம்முடைய ஃபிக்ஹினுடைய சட்டங்கள் அதுதான். எனவே சாதாரண ஒரு மனிதன் துஆ செய்தாலும், அதே மாதிரி கூட்டு துஆ செய்தாலும், ஜனாசாவுக்கு துஆ செய்தாலும், சாதாரண நஃபிலான சுன்னத்தான ஃபர்தான எந்த தொழுகையை நாம் முடிக்கக்கூடிய நேரத்தில் அன்னைக்கு பிறகு தருணை இப்ராஹிம் என்ற அந்த ஸலவாத்தை ஓதி துஆ மஸ்ரூராவை ஓதினால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று நாம் சலாம். எனவே இவ்வாறு ஸலவாத்துக்களை அதிகமாக நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய இபாதத்துகளை துஆக்களை ஸலவாத்தை கொண்டு இரண்டரை கலக்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஸலவாத்துக்களை சொல்வதற்கு உகந்த நாள் எது என்று சொன்னால் வியாழக்கிழமை நாள். இன்றைய நாள் அதிகாலையில் இருந்து எந்த அளவிற்கு நாம் ஸலவாத்து சொல்கிறோமோ அந்த அளவிற்கு நபி அவர்களுடைய கபரிலே அந்த ஸலவாத்தை எட்டி வைக்கும். யார் ஒருவர் உலகத்திலே அதிகமாக ஸலவாத்தை சொல்லிவிட்டாலோ அவர் இன்றைய கனவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றிவிட்டார். நபி அவர்கள் கனவிலே வந்து என்ன செய்வார்கள் அவருக்கு காட்சி அளிப்பார். யாருக்கு அதிகமாக உலகத்திலே யார் ஸலவாத்தை சொல்லிவிட்டாரோ அவருக்கு அந்த இரவு நபியவர்களினுடைய திருமுகம் அவருக்கு காட்டப்படும். அவர் கனவிலே நபியவர்களை கண்டுவிட்டார். யார் கனவிலே என்னை கண்டுவிட்டாரோ அவர் என்னையே கண்டார். என்னையே கனவில் கண்டவர் மீது நரகம் ஹராமாகிவிடும், சொர்க்கம் வாஜிபாகிவிடும் என்று கண்மணி நாயகன் சொல்வார் என்றுதான் சொல்லி காண்பிக்கிறார். எனவே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதிகமாக நாம் ஸலவாத்துக்களை நாம் சொல்லி மாலை வேளையில அந்த ஸலவாத்தை நபி அவர்களுக்கு தஹ்னியத்து காணிக்கையாக நாம் ஆக்கியிருக்கும் பொழுது அது நபி அவர்களுக்கு கபரிலே எடுத்து காட்டப்படும். யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஸலவாத் அதிகம் சொன்னார்கள். ஆக ஸலவாத்துக்களை சொல்வதற்கு உகந்த ஒரு அழகான நேரம் எது என்று சொன்னால் வியாழக்கிழமை இரவாக இருக்கிறது. அந்த இரவிலே நபி அவர்களுடைய கபருக்கு ஸலவாத்தின் அனைத்தும் சமர்ப்பணமாகிறது. ஆதுக்குடைய வீழ்ச்சிகள் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. அதனால்தான் நபி அவர்கள் சொல்வார்கள், நான் வியாழக்கிழமை நோன்பு ரொம்ப பிரியப்படுவேன். காரணம் ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுவதற்கு வியாழக்கிழமை ஜும்மாவுடைய இரவு அது ஒரு தகுதியான நாள். அந்த நாளில் தான் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. அப்படி எடுத்து காட்டப்படுகின்ற பொழுது நான் என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகின்ற பொழுது நான் நோன்பாளியாக அன்று நான் இருந்திருக்கிறேன் என்பதை அல்லாஹ் பார்த்து நான் இல்லாத மகிழ்ச்சி அடைவான். எனவே நீங்களும் வியாழக்கிழமை நோன்பு நோக்குங்கள். திங்கட்கிழமை நான் நோன்பு நோக்கிறேன். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் திங்கட்கிழமை நான் பிறந்தேன், அதனால் நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். திங்கட்கிழமை வியாழக்கிழமை விரும்பி நோன்பு வைத்தார்கள். அதற்கு நபி அவர்களே சொல்லக்கூடிய காரணம், திங்கட்கிழமை நான் பிறந்தேன் என்பதை நான் நோன்பு வைக்கிறேன். பண்பற்ற உலக மக்களுக்கு அனைவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வியாழக்கிழமை என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்காட்டப்படுகின்ற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன். அதனால் நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். நமக்கு என்னவென்று சொன்னால், நாமும் அந்த நோன்பை வைப்பதோடு ஸலவாத்துக்களை நபி அவர்களுக்கு அதிகம் செய்தால் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்காட்டப்படுகின்ற பொழுதும் நபி அவர்களுடைய கபருக்கு நம்முடைய ஸலவாத்து எட்டி வைக்கப்படுகின்ற பொழுதும் அதற்கு தகுதியானவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும், ஸலவாத்துகளை அதிகமாக நபியவர்கள் மீது சொல்ல வேண்டும். அப்படி நபியவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அல்லாஹ்வினுடைய ஏவலை நிறைவேற்றி நபியவர்கள் சொன்ன அந்த மீது யார் ஒருவர் ஒரு ஸலவாத்தை சொல்வாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத்து சொல்கிறார் என்ற அந்த ஸலவாத்தையும் பெற்று தகுதி பெறுவதற்கு உண்டான தகுதி மிக்க மக்களாக இல்லாமல் நம்ம அனைவர்களையும் வாழ்க்கையாளர்கள் பண்ணாங்க. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி
الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم